இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோங்க இது. நான் வந்து காலையிலே பிள்ளைங்கள்லாம் போனதுக்கப்புறம் கோழி குஞ்செல்லாம் கொஞ்சம் நேரம் மண்ணில் விடுவோம் அப்படின்னு நானும் பட்டுவும் வெளியே வந்தோம். வெளியே விட்டோடனே மண்ணிலேருந்து இவங்க வீடு இந்த பக்கமாக ஓடி வந்துட்டாங்க. நான் ராக்ஸி அந்த பக்கம் கட்டி போடாமல் இந்த பக்கம் கட்டி போட்டிருந்தேன். கட்டி போடல அப்படின்னா கேட்டை திறந்து ஓடிடுவாவ. ஓடிட்டானா 4 பேர் வேணும் கூட்டிகிட்டு வரத்துக்கு. அதனால் எப்போவுமே ராக்ஸியே கட்டி போடுவோம். பட்டு அப்படி வெளியே போக மாட்டான், அவனை கட்டி போட மாட்டோம். ராக்ஸிக்கிட்டே போதுங்க இந்த கோழி குஞ்சுங்க எல்லாமே. பாவம் அவனை புள்ள இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். எங்கே ராக்ஸி ஏதாவது பண்ணிடுமோ கடிச்சிருமோன்னு ஒரு கோழி குஞ்சுமே தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க. ராக்ஸியுமே வந்து எப்படியாவது மாட்டோம் பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துருந்தா அவளால் வெளியே வர முடியல. ஆனாலும் பட்டு வந்து அவ்வளோ ஒரு இது பொறுப்பாக அந்த கோழி குஞ்சுக்கும் எதுவும் ஆகாமல் அழுத்தாமல் பல்லு படாமல் அவ்வளோ பொறுமையாக ஒன்றுத்தையாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தான். அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே நான் எடுத்துகிட்டு போய் கூண்டில் போட்டேங்க. அது வரைக்கும் எனக்குமே கொஞ்சம் பயமாக இருந்தது. நானும் கிட்ட போனேன்னா 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. பட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அதனால் வந்து நானும் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டேன். இவன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம். நான் அவ்வளோ பொறுப்பாக ராக்ஸி கிட்ட போகிற குட்டியெல்லாம் ஒன்றுத்தையாக தள்ளி இந்த பக்கம் தள்ளி விட்டான். இப்படி போ அப்படிங்கிற மாதிரி. ஒன்று என்ன பேச தான் தெரியல, மற்றபடி எல்லா வேலையும் அவனுக்கு தெரியுது. இவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்தான். இங்கே வந்தோடனே வாயில் தூக்கிக்கிட்டான். அழகாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தான். நானே கொஞ்சம் நேரம் வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ பொறுப்பாக நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கூண்டில் போட்டு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டோங்க.